இன்றைக்கி நைட்டு ஸ்பெஷல் அடை தோசை தக்காளி சட்னி தான். சட்னி வதக்கிறதுக்கு 10-15 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 பழுத்த தக்காளியை ஓரளவுக்கு ரஃப்பாக கட் பண்ணி அதோடையே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடமாவு தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தான் தக்காளி சட்னி, பூண்டு சட்னி தான். இந்த மாதிரி காரமாக இருக்கும்போது தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தக்காளி நல்லா வெந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் துருவின தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனையாக இருக்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மாவுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி நல்லா வதக்கி கூட சேர்த்துக்கலாம். நான் பச்சையாகவே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு திக்ஷனுக்கு மட்டும்தான் வெங்காயம் கலந்து வச்சுருக்கேன். மகிக்கு வெறும் தோசையாகவே சுட்டு கொடுத்துருவேன். சட்னி அரைச்சி தாளித்து எடுத்து வச்சுட்டு தோசையோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இரும்புக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். சரி எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும்போது ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்ததுனால கம்பினார் போட்டு நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு கல்லுப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி வெங்காயத்தில் நல்லா தேய்ச்சி விட்டு மொத்தமாக கொஞ்சமாக ஒரு கரண்டி மாவு தோசை ஊற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட் போட்டு அதுக்கப்புறமா தான் தோசையோட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த இரும்பு கல்ல தோசை வரத்துக்கு சூப்பராக வருது. இப்போல்லாம் இந்த கல் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அது சப்பாத்திக்கு தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த இரும்பு தோசைக்கல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் பீன்ஸ் கேரட்லாம் போட்டு குருமா குழம்பு வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டோம்.